பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்ல, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதனால தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில